ஹலோ மக்களே! மிடில் ஈஸ்ட்ல இப்போ நிலைமை கைய மீறி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் என்னன்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாரி மாறுதட்டி அமைதி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகள லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது உண்மையிலேயே அமைதிக்கான ஒரு ஆரம்பம் தானா? இல்ல ஒரு புயலுக்கு முன்னாடி வர்ற ஒரு பெரிய அமைதியா? உலக பொருளாதாரம் இப்போ பயங்கரமா ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. எல்லாத்தையும் அந்த வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா அவங்ககிட்ட இருக்கிற மிகவும் ஸ்ட்ராங்கான 82nd ஏர்போர்ன் டிவிஷனை சேர்ந்த ஒரு 1000 சோல்ஜர்ஸை வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். இந்த 82nd டிவிஷன் சாதாரண சோல்ஜர்ஸ் கிடையாதுங்க. அவங்க பயங்கரமா குறுகிய காலத்துல, அதாவது வித்தின் ஷார்ட் டைம் ஒரு எந்த இடத்துல வேணாலும் ஈஸியா பேராஷூட்டால இறங்கி அந்த இடத்த தாக்கி அழிச்சிட்டு அவங்க செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான திறமையான ஒரு எலைட் இன்ஃபென்ட்ரி டிவிஷன் தான் இது. ட்ரம்ப் கிளவரா ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 82 ஏர்போர்ன் டிவிஷனை வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்ரூவ் பண்ணதே ட்ரம்ப் தான். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணுறாரு. இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியல. பட் சொல்லப்போனால் ஒரு 5 டேஸ் நமக்கு வந்து வார போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. இது ஒருவேளை அவரோட ஃபோர்ஸ் நேராக மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிற ஒரு டைம் பீரியடாக இருக்கலாமா? இவர் திடீர்னு பிளான் பண்ணிட்டு எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு ஒரு 15 பிளான் பாயிண்ட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே ரொம்பவுமே குரூஷியலான பாயிண்ட், ஈரான் அணு ஆயுதங்களை தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபைட்டே ஆக்சுவலாக வந்து ஒரு நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கு தான் கரெக்டாக. ஏன்னா ஈரான் வந்து ஃபுல்லாக நாங்கள் நியூக்ளியர் பவர் ஆவோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நோக்கி தான் போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வாருமே நடத்துகிறாங்க. பட் முதல் பாயிண்டே வந்து ஈரான் அணுகுண்டுகளை வந்து தயாரிக்கக்கூடாது, அணு ஆயுதங்களை தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி. அதாவது அவங்களோட ஈரானோட ஜென்ரல் பர்பஸ்க்கு கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி நிறைய நியூக்ளியர் பிளான்ஸ் மூலமாக வருது. ஸோ அதை டெவலப் பண்ணுறது கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஈரானுக்கு அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, யுரேனியம், அதாவது என்ரிச்ட் யுரேனியம் இப்போ ஆக்சுவலாக ஈரான் கையில் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் யுரேனியம் ஸ்டாக்கை வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லை அப்படின்னா கம்மி பண்ணணும், இல்லை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஈரானில் வச்சிருக்கிற நியூக்ளியர் சைட்ஸ், அதாவது நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா டிசேபிள் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாம், இவ்வளோ இதை நியூக்ளியர் ரிலேட்டடாக மட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஈரான் கேட்குற மாதிரியாங்க உங்களுக்கு தெரியுது? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட ரெஸ்பான்ஸ் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் எதை பற்றினா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான். நம்ம இந்த இஷ்யூவை பற்றி நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை முழுவதுமாக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இது உலகத்தில் பயங்கரமான ஆயில் கிரீச்சஸை கரண்ட்டாக ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஈரானை ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ நியூக்ளியர் ரிலேட்டட் சாங்ஷன்ஸ் ஈரான் மேலே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம், பட் மறுபடியுமே நாங்கள் சாங்ஷன் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தெரில. ஏன்னா ஃபாலோட் பை தட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை ஐஏஇஏ, அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்பெக்ஷன், அந்த டீமை வச்சு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. 4-5 பாயிண்டை ஏற்றி போடு அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏ ஒரு இன்டைரக்டாக பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஈரான் எந்த ஒரு விதமான அக்ரெசிவான ப்ராக்சி அட்டாக்ஸில் ஈடுபடக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா ஈரான் இந்த ஓல்டர் டைம்ஸ் இப்போ எப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரில, பட் இந்த ஓல்டர் டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டெரரிஸ்ட் குரூப் கூட சேர்ந்து அவங்க ப்ராக்சி அட்டாக்ஸ் நிறைய ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமே அவங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட்டை வேலிடாக அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் அவங்க டோட்டலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் ஈரான் மேலே உள்ள சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுவோம், ஆனால் ஈரானோட நியூக்ளியர் பவர் ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், அதாவது யூஎஸ்ஏயோட கண்ட்ரோலில் இருக்கணும், அப்புறம் இந்த வேர்ல்டுவோட விசிபிலிட்டி அது மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்டை எடுத்தே வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈரான் இதை எல்லாத்தையுமே ஃபேக் நியூஸ்னே சொல்லுது. நாங்கள் யார் கூடயும் பேசலை, ட்ரம்ப் மார்க்கெட்டை ஏமாற்ற பார்க்குறாரு, அவர் மார்க்கெட்டில் உள்ள ஆயில் ப்ரைஸையும் ஹைக் பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் வேண்டி அவர் கட்டுற கதை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஆயிலோட ப்ரைஸ் இப்போ ஹைக் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு ட்ராப் ஆகுது. ஸோ இந்த போர் நின்னா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக கம்மியாகும். பட் ஈரான் இதை ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்கிறாரு, அதனால வந்து ஆயில் மார்க்கெட் டக்குன்னு வந்து கம்மியாகி ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே மார்க்கெட் இப்போ பார்க்க போனால்
குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. பேச்சுவார்த்தை நடக்குது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஈரான் நேத்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் விடிய விடிய இஸ்ரேல் மேலையும் மற்ற அமெரிக்கா பேசஸ் மேலையும் வந்து லிட்ரலா மிசில் மழையவே பொழிஞ்சிருக்கிறாங்க. பயங்கரமா இறங்கி அடிச்சிருக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் முழுவதுமா வந்து மரண ஓலம் தான் கேக்குது. அது மட்டும் இல்லாம பயங்கர தாக்குதல்கள் நடத்தி சிவிலியன்ஸையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போனா யூஎஸ் பேசஸ் இருக்கிற குவைத், ஜோர்டான், பக்ரைன் அது மேல எல்லாமே தாக்கியிருக்கிறாங்க. குவைத்ல நேத்து நடத்தின தாக்குதல்ல ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு ஆயில் டேங்கர் மேல ட்ரோன் விழுந்து தீ பிடிச்சிருக்குது. இது வரைக்குமே வந்து 290 அமெரிக்க சோல்ஜர்ஸ் வந்து காயமாயிருக்காங்க. 13 பேர் இதுல இறந்தும் போயிருக்காங்கன்னு CNN ரிப்போர்ட் சொல்லுது. பட் ஈரான் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க அந்த ரிப்போர்ட்டை நம்புற மாதிரிலாம் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு 1500க்கு மேற்பட்டவங்க வந்து இதுல இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. ஈரான் தான் தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு சைடு இஸ்ரேல் பயங்கரமா லெபனானை தாக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடே அழிகிற ஒரு சூழல்ல தான் இப்போ இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இஸ்ரேல் லெபனானோட லிட்டானி ஆறு வரைக்குமே வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதாகவும் சொல்றாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது லெபனானை ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தான் தள்ளும். ஏன்னா அந்த லெபனான் கண்ட்ரியே அந்த லிட்டானி ரிவரை ரொம்பவே டிபெண்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 10 லட்சம் லெபனான் மக்கள் வந்து வீடுகள் இல்லாம, அவங்க ட்ரெஸ் ஒழுங்கா இல்லாம, ஒரு ப்ராப்பர் ஷெல்டர் இல்லாம, அவங்க சொந்த நாட்டிலேயே அகதிகளாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இஸ்ரேலோட இந்த பஃபர் ஜோன் பிளான் பழையபடி வந்து ஒரு ஆக்கிரமிப்பா அமைஞ்சிருமோ? ஏன்னா அவங்க வந்து ஜெர்மன்ல நம்ம என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுன்னு தெரியும். ஏன் ஹிட்லர் ஜூஸை இவ்வளோ வெறுத்தாருன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பா மாறிடுமோ அப்படின்ற மாதிரி உலக நாடுகள்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க. ஃபைனலா அப்போ இந்த வார் முடியுமா? ட்ரம்ப் 5 நாளுக்கு வேற கெடு கொடுத்துருக்காரு. ஈரான் இஸ்ரேலும் வேற ஒவ்வொரு சைட்லயும் முட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. G7 நாடுகள் வேற ட்ரம்ப்போட இந்த தாக்குதலை வந்து பயங்கரமா வான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர்ற தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பாரிஸ்ல G7 மாநாடு மீட்டிங் வேற நடக்க போகுது. ஸோ அதில் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த ட்விஸ்டே இருக்குது. இந்த வீடியோட முடிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப்போட அந்த 15 பாயிண்ட் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். பேச்சுவார்த்தை மேடை, போர்க்களமோ வாடை, யார் வைப்பார் இதுக்கு விடை? தேங்க்யூ, பபாய்.